வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு பெரிய லாங் பாடியே விழுந்தாரு அப்படின்னாலே அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். வேல்யூஸோட தான் நம்ம எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறோங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப லாங் பாடி கிடைக்கும் போது 3 மினிட்ஸாக வச்சுருக்கிறேன். நமக்கு கிடைக்கும் போது இங்கே தான் ஓப்பன் ஆனார். எக்ஸாக்டாக வந்து செல் பிலோ லைனில் வந்து டச் ஆகிட்டு மேலே பையபோ லைனையும் முடிச்சிட்டாரு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 டே அவ்வளோதாங்க. இது 3 மினிட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கும். அகெயின் காலையிலேயே பையபோ செல் பிலோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் போட்டு அப்படியே மார்க்கெட்டு வெரி ஸ்லோ, ஒன்றுமே இல்லை. 3 நாளாக கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது 10ஆம் தேதி 11ஆம் தேதி சுத்தமா ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி அன்னைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனா மார்க்கெட்டு புல்லிஷ்ல இருக்கு. பார்க்க வித்தியாசமா இருக்கு. சரி, ஓகேங்க. நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல பார்த்துடலாங்க. பெரிய அளவுக்கு ஆனால் அப்சைடில் தான் மார்க்கெட் இன்னும் இருக்குங்க. ஆனால் பிரீமியம் சொல்லிக்கிற அளவில் இல்லை. பார்ப்போம். இந்த கேப் வேற ஃபில்லிங் இருக்கு. இந்த இடத்துல இருந்து 915 டு 892 வரைக்கும் இருக்கிற கேப் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. பார்க்கலாங்க. அதெல்லாம் கேப் தியரியில் நம்ம மேக்ஸில் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வேல்யூஸோட போகணும், அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாங்க. நேற்று நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு 25,000 காலும் 25,050 புட்டும் கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 126 ரூபாய்க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அந்த சைடு தான் இருக்கும்னு. அவர் மார்னிங்கே வந்து 126க்கு மேலே அவர்னாலையும் போக முடியல. இவரும் 126 வரைக்கும் தான் ஹை போனார். அவ்வளோதான் முடிஞ்சது புட்டும். அகெயின் வந்து 102 அப்படிங்கிறது நேற்று லோ வேல்யூங்க. அதை நான் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபைன் அப்படியே நேராக போகிறதே தெரியாமல் அதே 126 போச்சு. அவ்வளோதான் மார்க்கெட்டு. இங்கேயும் அதே 102க்கு வரல. 102.40ன்னு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன் இண்டிவிஜுவலில். அதுலேயும் வந்து கரெக்டாக 126, அவ்வளோதான் மார்க்கெட்டு. எகெயின் ஒரு 88 ரூபாய்க்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் நான் கொடுத்துருந்தேங்கன்னா அதெல்லாம் போடவே இல்லை. ஏன்னா போனால் தானே போகணும், அதனால் அதெல்லாம் எடுத்துட்டேன். சப்போர்ட் 88 ரூபாய்க்கு கடைசியாக வந்துட்டார். அவ்வளோதான். இவர் 102 ரூபாலேருந்து 126 ரூபா போனது தான் இன்னைக்கு மார்க்கெட். ஓவராலாக அவ்வளோதான். எக்ஸாக்டாக நான் கொடுத்துருந்தேன் ஹை வரைக்கும் நேற்று, அதாவது நேற்று ஹை என்னன்னு கொடுத்துருந்தேன் அந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அவ்வளோதான். செல் பிலோ லைன்லேருந்து மார்க்கெட்டு மேலே நேற்றுக்கு நான் கொடுத்துருந்த ஹை வேல்யூ கொடுத்துருந்தேன், அது வரைக்கும் போயிருக்காரு. சரி, ஓகே. இதே வந்து நம்ம இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு காலையில் எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பேன் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு. அவங்களுக்கு இது யாராவது தேவையாக இருந்தால் நீங்கள் உபயோகப்பட்டால் செய்யுங்க. படித்து செய்கிறது தான் முறை. கால்ஸாக எடுத்துக்காதீங்க. தேவைன்னா நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்க, நான் இதை சென்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நானே சொன்னாலும் இதை வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யாரோ சொல்றாங்கன்னு இந்த எந்த ஒரு ட்ரேடையும் இனிஷியேட் பண்ணக்கூடாதுங்க. அது ஏன் வருது, அது எதற்காக வருது அப்படிங்கிற நான் இதோட என்னோட வேல்யூஸுங்கிறது இது டெய்லி நடக்கக்கூடியது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லைங்க மார்க்கெட்டில். நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, சரிங்களா? அதில் மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஜோனில் இருக்கும்போது இந்த ஆரஞ்சு கலர்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் போவார், அவ்வளோதாங்க மார்க்கெட்டு. ஸோ அதாவது அப்படி இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த கிரீன் கலர் சப்போர்ட்டுக்கு இவர் வந்திருப்பாரு, அவ்வளோதான். ஸோ இவர் மேலே போகிற மாதிரி போவாருங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மேலே போகிற மாதிரி புல்லிஷ் மோடில் இங்கேருந்து போகுங்க. போகும்போது இங்கே கரெக்டாக பாருங்க, இந்த கேண்டில் வைக்கிறேன். இங்கே வந்து அவர் 89 லோ வச்சிருக்காரு. க்ளோஸ் பாருங்க 91 ரூபா 65 காசு. அவ்வளோதான் மார்க்கெட்டு. டக்குன்னு புட்டு மேலே ஏறிடும். ஆனால் அவரும் வந்து பெருசாக ப்ரீமியம் தந்திருக்க மாட்டார், காலையும் ப்ரீமியம் வந்திருக்காது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு விலையை தாண்டணும் அப்படின்னா இங்கே இவர் விட்டாதான் போக முடியுங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். நீங்க சும்மா பை ஆகுது அப்படின்ட்டு டக்குன்னு போய் பை ஆப்ஷன் கால் பை பண்ற அப்படிலாம் போக முடியாது. இவர் வந்து 130 ரூபா டார்கெட் அடிக்கணும், அடிக்க முடியல. மார்னிங்ல இருந்து அடிக்க முடியல. ஆனாலும் இங்க 91 ரூபா 50 காசு விட்டுருந்தாருன்னா மார்க்கெட்டு இப்போ ஓரளவுக்கு புல்லிஷா போயிருக்கலாம், பிரீமியம் வந்திருக்கலாம். அவரு தான் இங்க கரெக்டா அரெஸ்ட் பண்றாரு. இங்க பாருங்க,
இந்த 128 ரூபாயில அவர் மேல அங்க போக முடியல. இங்க 89 வச்சு கரெக்டா க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஒரு 91 ரூபா 65 காசு. நான் அப்பவே பார்த்துட்டேன். மார்க்கெட் என்னதான் இருந்தாலும் இந்த வேல்யூல நடக்காம நீங்க மெயின் இண்டெக்ஸ்ல போட்டு என்னதான் நீங்க ட்ரேட் பண்ணாலும் புரிஞ்சுக்கவே முடியாது. இண்டெக்ஸ்ல இண்டிவிஜுவல் ஆவரேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க இண்டிவிஜுவல் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சு நீங்க ட்ரேட் பண்ண தெரியாம ஆப்ஷன் பையிங் பண்ணவே முடியாதுங்க. சரிங்களா? அதனால இண்டெக்ஸ் போகுது அப்படின்னா மேல போயிடாதீங்க. இது சம்டைம் இது போயிட்டு இருந்தாலும் இங்க லெஃப்ட் சைட்ல பாத்துக்கணும் என்ன நடக்கிறாரு, இங்க பண்றாரு, இங்க உடச்சு கீழே க்ளோஸ் வச்சாருன்னா தாராளமா ஒரு 130 தாண்டி மேல 145 162 டார்கெட் அடிச்சிருப்பாரு. ஆனா இங்கே அவர் விடலையே. இதுதான் மேக்ஸ்ன்னு சொல்றதுங்க. சரி, ஓகே. இதை இன்னைக்கு நான் மார்னிங் ஷேர் பண்ணியிருப்பேன். இது கரெக்டா எக்ஸாக்டா நான் எல்லோ அந்த கிரீன் கலர் லைனப்பை அவர் டச் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அங்கிருந்து மார்க்கெட்டு ஃபர்தரா வந்து டவுன் ஆச்சு. அதை டச் பண்ணதான் மார்க்கெட், அவ்வளவுதான். அங்க ப்ரீமியம்னா இங்க ஒன்றும் இல்லைங்க. இது காலையில நான் எடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இதே இன்னைக்கு ஒரு பியூட்டி என்னன்னா சென்செக்ஸ் டேட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இதை தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அனுப்பிச்சிருந்தேன். சென்செக்ஸ் பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் இது வந்து மார்க்கெட்டு சைட்வேஸா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நான் 2 நாளைக்கு முன்னாடி நிஃப்டியில ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். 10 ரூபா ஸ்ட்ரைக் எப்படி 26 ரூபா போச்சோ 2 சைடும் அது நடக்குங்க. 2 சைடும் நடக்கும். சரிங்களா? அது வராம போக மாட்டாரு. 2 மணிக்கு மேல கண்டிப்பா வந்து இவரு 66 ரூபாய்க்கு வந்துட்டு இவரு 110 ரூபா போயிருப்பாரு. மினிமம் 92 ரூபா போவாருங்கிறது ரூலுங்க. இவர் ஆல்ரெடி இங்க வந்துட்டு இந்த டைம் நான் அனுப்பும் போது லேட்டா தான் அனுப்பியிருந்தேன். ஏன்னா ஒரு மார்க்கெட்டு நான் என்ன டேட்ல டேட்டா எடுக்கவே லேட் ஆயிடுச்சு. லேட்டா தான் அனுப்பியிருப்பேன். எனக்கு இங்கிருந்து போனவர் எகெயின் இது வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த டார்கெட் அடிக்கிறாரு. சரி, ஓகே. புட் சைடு பாருங்க, நான் சொன்ன அதே 12:45 இங்க இதுல சொல்லியிருப்பேன். 1:50 1:45க்கு இங்க இந்த கேண்டில் பாருங்க, எக்ஸாக்டா வந்து நான் நிஃப்டியில என்ன சொன்னனோ அதே டைம்ல கால் மேல போகணும் அப்படின்னா இங்க இவர் 66 ரூபாய் விட்டாதாங்க போக முடியும். நீங்க என்ன வேணாலும் படிங்க, மார்க்கெட்ல நானே சொன்னாலும் நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க மார்க்கெட்டை இந்த வேல்யூலாம் நீங்களே எடுக்க கத்துக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. சரிங்களா? நீங்க இண்டிகேட்டர் எதை வேணாலும் போடலாம். இண்டிகேட்டர்ல என்ன இங்க காமிச்சிருங்களா? ஒரு 66 ரூபா போறான், உடச்சிட்டு கீழே போயிருந்து காமிச்சிருமா என்ன? எல்லா இண்டிகேட்டரும் என்ன காமிச்சிருக்கும்? பையின்னு சிக்னல் காமிச்சுட்டே இருந்திருக்கும். நீங்களும் பை பின்னாடியே போயிட்டே இருந்திருப்பீங்க. பட் இங்க விடணுங்க. நான் தான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபைனல் சப்போர்ட்டுங்கிறது இருக்கு. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணியே தருங்க. இது ஒவ்வொரு சப்போர்ட்லயுமே பண்ணியிருக்கும். இங்க இருந்து வரும்போது ரியாக்ட் பண்ணி மேல போகும், திருப்பி கீழே வரும். ஸோ இது ரெகுலரா நடக்கிறதுங்க. டெய்லியும் மார்க்கெட்ல இதுதான் நடக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. எக்ஸ்பைரியில மட்டும் நான் கொடுக்கக்கூடிய 3வது சப்போர்ட், நான் இன்னைக்கு வேல்யூஸ் நான் கொடுத்துருப்பேன். யாரு ட்ரேடு எடுத்தீங்களோ எடுக்கலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா ட்ரேடு எப்படி எடுக்கணும்னா 2 to 3க்குள்ள கண்டிப்பா வந்து 2 சைடும் இந்த பிரீமியம் கண்டிப்பா போகுங்க. சரிங்களா? இங்கெல்லாம் கன்ஃபர்மேஷனை நீங்க எடுக்கும்போது பயமா இருக்கும். ஆனா தைரியமா எடுத்தீங்கன்னா இந்த டார்கெட் போகும். இந்த டார்கெட் இதுல இருந்து இந்த டார்கெட் போகும். இதுல வந்து நான் ஒரு லைன் தான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பேங்க. இன்னொரு லைன் நீங்களே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நானே போடணுமான்ட்டு இதுல போட்டிருக்க மாட்டேன். எப்பொழுதுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சைடு ரெட் கலர்ல இருக்கும். இப்ப ரெட் கலருக்கு 209ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேல இன்னும் லைன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அப்ப 2 பக்கமும் நீங்க இதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 316க்கு மேலலாம் நான் லைன் போட்டிருக்கவே மாட்டேன். ஸோ ஏன்னா இதனுடைய 2 வேல்யூடைய இண்டிவிஜுவல் ஆவரேஜ் தான் எடுத்து போடணுங்க. சரிங்களா? ஸோ இது நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பிளாக் கலர் லைன் போட்டாலே போதுமான. இதுல யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவரு தான் மார்க்கெட்டை வின் பண்ண போறாரு. இங்க 2 பக்கமும் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் இது கண்டிப்பா நடக்கும். 2 பக்கமும் கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா பிரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். ஒருத்தர் போனாருன்னா இன்னொருத்தர் விடுவாரு.
எந்த சப்போர்ட்டுக்கு வந்தாலும் கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம், தவறே இல்லை. ஆனா டார்கெட் அடுத்த ஷீட்டோட இதுதான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க 110ங்கிறது ஒரு லைன் இருக்கும். 110ன்னா இந்த இடத்துல போய் பாருங்க, எக்ஸாக்டா 113 ரூபா. ஏன்னா இங்க நான் ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறேன், இது கொடுக்கலன்னு நினைச்சுக்காதீங்க. 110 ரூபா இங்க லைன் இருக்கு. அதே மாதிரி இந்த 79 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குங்க, 79 இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு பாத்துக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 79 இந்த இடத்துல இருக்கு. இது நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாரும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதை நான் ஒன்னொன்னுக்கு லைன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப இதுலயே நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அப் சைடு மட்டும்தான் ஆரஞ்சு கலர் லைன் போட்டிருப்பேன். இங்க புட் சைடுக்கும் அதே தான். புட் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைன் கீழே போட்டிருப்பேன். ஆனா இங்கே நீங்க இதுக்கு இதே வேல்யூஸ் தான். இது மேஜிக்கல் லெவல்ஸுங்க. இது நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை வேணாலும் எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு நான் இங்க வச்சு காமிக்கிறேன். இதுல வந்து சப்போர்ட் 241 வரைக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னா 81,400க்கு ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. 81,400 கால். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஃபர்ஸ்ட் 178க்கு இவர் வந்திருக்காரான்னு பார்க்கலாம். 178ங்கிறது ஒரு லைனு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 129ங்கிறது ஒரு லைனு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 92ல 110ங்கிறது இன்னொரு லைனு. 110ங்கிறது ஒரு லைனு. அதுக்கு இடையில 153, 129க்கு மேலே 153 தான் இருக்கு. 153ங்கிறது ஒரு லைனு. ஸோ இதெல்லாம் இருக்கா, இது இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்களே பாருங்க. இவர் மேல போயிருந்தாருன்னா 209 241 வரைக்கும் மேல போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 209க்கு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிருக்காரு. அவர் அங்கிருந்து போய் மேல அடிச்சுட்டு கீழே விழுகிறாரு. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் லெவல்ஸுங்க. இது எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நீங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் பார்க்கணுங்கிறது இல்லை, எந்த ஸ்ட்ரைக்குக்கு போட்டீங்கன்னாலும் இது வேலை செய்யும். உதாரணத்துக்கு இதே ஸ்ட்ரைக்கை 81,700க்கு புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் வேலை செஞ்சிருக்கும். இங்க என்னென்ன நம் மேல இருந்து 316ல இருந்து வருதுங்க. 316 மேல 316. இதுக்கு இடையில நான் இந்த லைன் போடல, நீங்க போட்டாதான் தெரியும். நீங்க வேணா டைம் இருந்தா ஒர்க் பண்ணி பாருங்க. 241, அடுத்தது 178 209க்கு நான் லைன் போடல, நீங்க போட்டுக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹையை வந்து சரி இருங்க போட்டுருவோம். 209 இது வந்து காமன் வேல்யூங்க. எந்த ஸ்ட்ரைக்ல போட்டீங்கனாலும் இது ஒர்க் பண்ணும். இது நீங்க எடுத்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்களே யாருடைய உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்க. 110, அடுத்தது 129 ஓகே, 129. ஸோ இது அப்புறம் இங்க 153. இத்தனை லைனும் போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. நீங்க ஒன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இது வந்து மீடியேட்டர் பிவோட் லைன் மாதிரி. இந்த லைன்ல மார்க்கெட் என்ன நடக்குதோ அவர் தான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தக்க வைக்கிறாரு. இந்த கிரீன் கலர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இந்த ரெண்டாவது கிரீன் ரெண்டாவது சப்போர்ட், இந்த மூணாவது கிரீன் மூணாவது சப்போர்ட். இதுக்கு இடையில இந்த இடத்துல எல்லாம் ரியாக்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலைன்னா கூட இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சா என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூலுங்க, சரிங்களா? என்னடா இந்த இடத்துல எடுக்கலையே, இந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் லைன் கொடுத்துருப்பேன். தாராளமா எடுக்கலாங்க. எல்லாத்தையும் மார்க்கெட்டு கண்டிப்பா ரியாக்ட் பண்ணியிருக்கும். இங்க கூட 110 ரூபா வரைக்கும் லோ வச்சிருக்கு. இது ஏன் நடக்கணும்? நம்ம என்ன மார்க்கெட்டை இது காலையிலேயே நம்ம கொடுத்துட்றோம். ஆனா இது மார்க்கெட் ஓபன் பண்ணாதான் எடுக்க முடியுங்க. நம்ம வந்து சும்மா நேற்று டேட்டா வச்சுலாம் நம்ம எப்பொழுதுமே வந்துங்க ரியல் டேட்டாங்கிறது 9:30 வரைக்கும் மார்க்கெட் ஓடினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ அது வந்து ரியல் டேட்டா சூப்பரா வேலை செய்யும்.
ஸோ இது லைவ் டேட்டாவை வச்சு எடுக்கக்கூடிய டேட்டா. இதில் வந்து நீங்கள் மிஸ்டேக்லாம் எடுக்கவே முடியாதுங்க. சரிங்களா? ஸோ இதுபடி வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இதைத்தான் நம்ம கிளாஸில் எடுக்கிறோம். பட் தேவை இது எனக்கு இதில் எனக்கு லெவல்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் அதை வச்சு ட்ரேட் பண்ணுவேன்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு என்ன நம்பியே ட்ரேட் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு ஒரு புரிதல் இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த யூடியூப்ல டைம் சைக்கிள் பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன நேரத்தில் அதை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கிட்ட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக்ஸ் சார்ந்து யார்கிட்ட படிச்சீங்கனாலும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் கேன் லெவல்ஸு, டவ் தியரி, நிறைய எலியாட் வேவ் என்னதான் கற்றுருக்கோங்க. ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுட்டா நான் ட்ரேட் பண்ணிடுவேன்னா அந்த விலை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான். சரிங்களா? நீங்க எதுதான் படிங்க, ட்ரெண்டுங்கிறது என்ன? ஒரு சிம்பிளுங்க. ஒரு லாஜிக்கலா சொல்லணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரைக்கும் ஈவனா மீட் ஆகக்கூடிய ஒரு இடத்த யார் வந்து தக்க வைக்கிறாரோ அவர் தான் ட்ரெண்டுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல போறது நீங்க என்னதான் படிச்சாலும் மார்க்கெட் பை ஆகணும்னா என்ன அர்த்தம்? யாரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறோமோ அவருடைய ஆவரேஜ் பிரைஸ் அவர் தக்க வச்சாருன்னா அவர் தான் மார்க்கெட்ல இன்னைக்கு ஜெயிக்க போறாரு. ரெண்டையும் அவர் விட்டு கொடுக்குற நாட்கள் மேக்சிமம் எக்ஸ்பைரி அன்னைக்கு, எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் தான் இருக்கும். இப்போ 3 நாளும் இதே மாதிரி தான் இருக்குங்க. பெரிய அளவில் மொமெண்டம் இல்லை. கிடைக்கிற பாயிண்ட் நம்ம புக் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் சப்போர்ட்டுக்கு வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி கேசஸ்ல இப்படி தான் எடுக்க முடியுங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாங்க. நாளைக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,188 அல்லது 92. என்னோட வேல்யூஸில் சில விஷயங்கள் அப்படி இருக்கும், பார்த்துக்குங்க. 188 அல்லது 192 போக வாய்ப்புகள் காமிக்குது. அதே மாதிரி கீழே இறங்குனா இன்னைக்கு லோ 24,915 அல்லது 18. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தொலைவு காமிக்குது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம பார்த்துடலாங்க. நாளைக்கு பையபோ லைனுங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைங்க 25,038 தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட்டு அப்சைடு போக வாய்ப்புகளா இருக்குங்க. இதே செல் பிலோ அப்படிங்கிறது 24,978ங்க. இதுக்கு கீழே இறங்கினாரு அப்படின்னா 915க்கு வரும்போது நீங்க முடிவெடுங்க. வரலாம், வரும்னு சொல்லக்கூடாது, வரலாம். 978 விட்டு கொடுத்தாருன்னா அதுக்கு இடையில ஒரு சப்போர்ட் இருக்குது 24,965. அதுக்கு கீழே வரும்போது 24,940. அதையும் உடைக்கும் போது இன்னைக்கு லோ 24,915ங்க. அதுக்கு கீழே 24,903 ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இதுவும் இருக்கு, ஆக்ட் ஆயிருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கும் கீழே உடைக்கும் போது 24,868ங்க. இது டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் இதுக்கு இடையில 24,992ங்கிறது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு. இந்த பையபோ செல்பிலோ லைனுக்கு கீழே 2 சப்போர்ட் ரெசன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,013. அதுக்கு மேல போகும்போது பையபோ 25,038. அதையும் தாண்டும் பொழுது 25,074. அதுக்கு மேல போகும்போது 25,110. அதையும் உடைக்கும் பொழுது 25,148. இதையெல்லாம் உடைச்சு ஃபர்தர் நல்ல வால்யூமோட போகும்போது 25,192 போக கூட வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு 2 நியூஸ் பேஸ்டு இருக்கு. எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நான் எந்த டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி சொல்றது இல்லைங்க. நான் சொல்லக்கூடியது மார்க்கெட்டு மேலே போனா அது வரைக்கும் போகுங்க. அதே கீழே இறங்குனா நமக்கு இந்த மேக்ஸ் வேல்யூ படி இவ்வளவு இறங்கலாம், அவ்வளவுதான். நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. பையபோங்கிறது 25,038க்கு மேல க்ளோஸ் வைக்கும் பொழுது மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். செல் பிலோங்கிறது 24,978 கீழே வரும்போது கீழே அப்சைட் டவுன் சைடு வரலாம், அவ்வளவுதான். ஏன்னா இதை நீங்க எப்பொழுதுமே நாளைக்கு மார்க்கெட்டை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அந்த வேல்யூஸ் எங்க க்ளோஸ் ஆகுறாரு, என்ன செய்யறாரு அப்படின்னு பாருங்க. இதையெல்லாம் வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல எப்ப கண்டுபிடிக்க கத்துக்கிறீங்களோ அப்ப சூப்பரா இருக்குங்க மார்க்கெட். சரிங்களா? நான் இதோட டெய்லி இதை தான் சொல்றேன். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வேல்யூங்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க. சரி, ஓகே, வேல்யூஸ் பார்த்துருவோங்க. நாளைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,000 காலும் 25,100 புட்டு எடுத்திருக்கிறேன்.
இதற்கு முக்கியமான விலைங்கிறது கால் சைடுக்கு 108 ரூபா 108 ரூபா 50 காசு செயல்படும். 108 ரூபா 50 காசுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். அவர் 141 162ங்கிற டார்கெட் வரைக்கும் மினிமம் போவாரு. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் போகலாம். அதெல்லாம் நான் கொடுக்கல. நீங்க 75 மினிட்ஸ் கேண்டிலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய முக்கியமான ஸ்விங் வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைடு டவுன் சைடுங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஏன் நான் அந்த விலை எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு முடிவு பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டை நம்ம அணுகக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது நம்மளை மாத்திக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுபடி பாருங்க. நீங்களே ஒரு முக்கியமான ஸ்விங்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த லோ வேல்யூங்கிறது 96 ரூபாய்ங்கிறது சப்போர்ட்டுங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ. அதுக்கு கீழே போகும்போது அவர் 83ங்கிற இடையே முக்கியமான சப்போர்ட்டா ஆக்ட் ஆவார். அவ்வளவுதான். இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன், ஏன் வருது, இது மேக்ஸ்ல நான் கால்குலேஷன் பேசிக்ல எடுக்கிறேன். அது கரெக்டா முக்கியமான ஒரு ஸ்விங்கா அமையும். அவ்வளவுதாங்க. சரி, ஓகே. இது வந்து கால் சைடுங்க. 108 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு இங்க காமிக்கிறாங்க. அதே வந்து 25,100 பிரீமியம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுதுங்க. நான் அதனாலதான் வந்து 25,100க்கு போயிருக்கிறேன். இவர் தான் வந்து ஈக்குவல் ரேட்ல இருக்காரு. ஸோ அதனாலங்க 25,100 புட்டு 129 ரூபாய்க்கு மேல இருக்காரு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைட்ல இருக்குங்கிறத தெரியப்படுத்துதுங்க. இதனுடைய சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 111 ரூபா. அதே கீழே அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 92 ரூபா. அதுக்கு கீழே எல்லாம் ஓப்பன் ஆயினாட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த பக்கமே புட் சைடு போக வேண்டியதே இல்லை. கீழே ஓப்பன் ஆயிட்டாருன்னா சரிங்களா. அதே வந்து மேல அப்சைடு பாத்தீங்கன்னா ரெசன்ஸ் பாத்தீங்கன்னா 148 178 செயல்படுங்க. சரிங்களா. அவ்வளவுதான். இதை பத்தின நீங்க இதெல்லாம் வந்து கேண்டில் பேட்டர்ன் என்னதான் நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்க இதுக்கெல்லாம் வந்து பிவோட் போட்டு பாருங்க. சூப்பரா வேலை செய்யும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை ஒரு டைமும் நான் போட்டு காமிக்கல. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா பிங்க் பண்ணுங்க. சரிங்களா. ஒரு மார்க்கெட்டையும் நம்ம எப்படி எடுத்து போறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில தாங்க இருக்கு. சரிங்களா. மார்க்கெட் வந்து உங்களை ஏமாத்துறது இல்லை. நம்ம தான் முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய 102 ரூபாய்க்கு அவர் வந்து மார்க்கெட்ல பை ஆயிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த கிரீன் கேண்டில் என்ன காமிச்சிருக்கோம், ஒரு பெரிய புல்லிஷ் ஆகுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம உள்ள போவோம். அப்போ திடீர்னு கீழே இறங்கும் போது நம்ம ஸ்டபனா வெளியில வர முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட் கேண்டில் போட்டு பாருங்க. காலையில ஃபர்ஸ்ட் 3 மினிட் கேண்டில் எவ்வளவு வேகமா மார்க்கெட் போயிருக்குன்னு. எங்க லோ வச்சாரு, க்ளோசிங் பிரைஸ் பாருங்க. லோ 101, க்ளோசிங் 104. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட வேகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த 104 ரூபாயில இருந்து மார்க்கெட்டு 127 ரூபா போனதான் இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. லோ வந்து 104. ஸோ 104ங்கிற விலை எவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டில் வந்து எவ்வளவு அழகா இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா. 3 மினிட் கேண்டில். நான் எப்பவுமே 5 மினிட் கேண்டில் எடுத்துக்க சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில கண்டிப்பா நமக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணுங்க. நீங்க தானே 5 நிமிஷத்துல பார்க்க சொன்னீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல சின்ன கேண்டிலா இருக்கும். அதனுடைய வேல்யூஸ் ரொம்ப மேல இருக்கும். ஸோ அப்போ வந்து அது ஒரு அந்த விலையிலேயே இன்னைக்கு வந்து காலையில இருந்து என்ன நடந்திருக்குங்க, ஹையே 128 ரூபா தான் போயிருப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னைக்கு ஹையே அவ்வளவுதான் இருக்குங்க. இதையே பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு லாஜிக்கலா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அவ்வளவுதான். சரிங்க. எப்பொழுதுமே இதைத்தான் நான் சொல்ல வரேன். மார்க்கெட்ல வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸை எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிற முறைகளை சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம சக்சஸ் பண்ணலாம். மார்க்கெட்டுங்கிறது சாதாரணமா பார்க்கணும்னு மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா. ஓகே, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இது பத்தின தகவல்கள், அது வேற ஏதாவது தகவல்கள் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை பிங் பண்ணுங்க. நன்றி.